அனைவருக்கும் வணக்கம். உங்கள் காரைக்குடி சுதா நாகராஜன் சமையல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராமத்தில் செங்கனி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். விறகடுப்பில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். விறகடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. வாயகன்ற பாத்திரம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, எண்ணெய் 100 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. ஊற்றினதுக்கப்புறம் வெந்தயம், அதை எவ்வளோ அளவுங்கிறத நான் எழுதியிருக்கேன், அதை பார்த்துங்க. வெந்தயம், சோம்பு சிறிதளவு போட்டுங்க. அது வெடித்து வந்ததுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அளவு நான் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துங்க. சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நறுக்கி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுங்க. சோம்பு போடுறேன், கருவேப்பிலை போடுறேன், வெங்காயம், தக்காளி போடுறேன், பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்குங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் அது தேவையான அளவு கொடுத்துருக்கேன். அந்த அளவு படி போட்டுக்கிட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சிக்கிறோங்க. புளி வந்து ஒரு பெரிய ஆரஞ்சு சைஸ் புளி, அதையும் ஊற வச்சு அதையும் கரைச்சி ஊற்றிக்குங்க. தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்குங்க. அதையும் நல்லா கரைச்சி வச்சுக்குங்க. இது 1.5 கிலோ மீன் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து குழம்பு அதிகமாக தேவைப்படும், ஒரு 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. இப்போ அதை ஊற்றி நமக்கு பத்தலை. மறுபடியும் மிளகாத்தூள், மல்லித்தூள், புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றுறோம். கொதிக்க வச்சுக்கிறோங்க. குழம்ப கொதிக்க வச்சுக்கிறோங்க. அதை விறகடுப்பு எரியிறத பார்த்தாலே சீக்கிரமாகவே கொதிச்சிடும். அந்தளவுக்கு வேகமாக எரியுது விறகடுப்பு. மூடி வச்சுருங்க. பாருங்கள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சிறிதளவு புளி மறுபடியும் ஊற்றுறோம். ஏன்னா குழம்பு பத்தலை. 1.5 கிலோ மீன் அப்படிங்கிறப்ப குழம்பு பத்தலை. கூடுதலாக இருந்தால் தான் அந்த மீனெல்லாம் வேகும். மூடி வச்சுருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு இந்த மீன் குழம்பு செய்கிறது. டேஸ்ட்டும் அமோகமாக இருக்கும். மூடி வச்சதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை இதில் போட்டு எடுத்துட வேண்டியதே. போட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் குழம்ப இறக்கிற வேண்டியதே. இப்போ கொதிச்சு நல்லா எல்லாத்தையும் ஊற்றிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். மூடி வைக்கிறோம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, குழம்பு கொதிச்சிருச்சு. மீன் எடுத்து போடுறோம். செங்கனி மீன், சந்தையில் வாங்கிட்டு வந்த மீன் அது. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இறக்கி மத்தியானம் சாப்பிட வேண்டியதே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.